الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقد قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما يخشى الله من عباده العلماء. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எனக்கு முன்பும் எனக்கு பின்னாலும் உரையாற்ற இருக்கின்ற மார்க்க அறிஞர்களே, உங்கள் அனைவருக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்ற அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உரித்தாகுக. அல் குர்ஆன் ஓர் அறிவொளி இயக்கம் என்ற தலைப்பை அடிப்படையாக கொண்டு ஒரு சில கருத்துக்களை எனக்கும் உங்களுக்குமாக உபதேசம் செய்வதற்காக நான் பணிக்கப்பட்டுள்ளேன். அல் குர்ஆன் அறிவு புரட்சியை, ஆராய்ச்சி புரட்சியை, சிந்தனை புரட்சியை, வழிகாட்டுதலின் புரட்சியை வரலாறு நெடுகிலும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது என்பதையெல்லாம் பல சந்தர்ப்பங்களிலே நாம் தெளிவாகவே அறிந்திருப்போம். ஆனால் இதுபோன்ற திருக்குர்ஆன் மாநாடுகளிலே அறிவை மையமாக வைத்து சில நினைவூட்டுகளை மட்டுமே உங்களுக்கு சொல்ல முடியும். அறிவுத்துறையின் ஆழமான பார்வையை, மனிதகுலத்திலே மனிதன் சந்திக்கின்ற எல்லா துறைகளை பற்றி ஆழமாக திருக்குர்ஆன் பேசுகின்றது என்பதை பற்றி முழுமையாக உங்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை பல வருடக்கணக்கில் கொண்ட தொடர் வகுப்புகளால் மட்டுமே அதை நாம் விலாவாரியாக புரிய வைக்க முடியும். ஆனாலும் கொடுக்கப்பட்ட தலைப்பின் கீழ் சில கருத்துக்களை உங்களுக்கு முன்னால் சொல்ல வேண்டும் என்ற பொறுப்போடு, அறிவு எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும், உண்மையான இல்ம் எப்படிப்பட்ட தாக்கத்தை தனிமனித வாழ்க்கையிலும் சமூகத்திலும் வரலாறுகளிலும் ஏற்படுத்தி இருக்கிறது, என்னென்ன துறைகளையெல்லாம் பற்றி அல் குர்ஆன் பேசுகிறது, அந்த துறைகளை இன்னும் ஆழமாக சிந்திக்கக்கூடிய, செயலாற்றக்கூடிய பொறுப்பும் கடமையும் நமக்கு முன்னால் இன்னும் என்னென்ன இருக்கிறது என்பதையெல்லாம் இந்த குறுகிய நேரத்தில் சில கருத்துக்களை உங்களுக்கு முன்னால் வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயனுள்ள கல்வியை நமக்கு எல்லா காலகட்டத்திலும் தருவானாக. இந்த உரையிலும் அதுபோன்ற கல்வியை நம்முடைய சிந்தனையில் ஆழமாக புரிய வைப்பானாக. அல் குர்ஆன் இல்ம் என்ற வார்த்தையை அறிவு என்ற அர்த்தத்தோடு பயன்படுத்துகிறது. ஞானம் என்ற வார்த்தையை, இல்ம் என்ற வார்த்தையை அல் குர்ஆன் அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருப்பதை நாம் பார்ப்போம். ஏறத்தாழ 80க்கும் மேற்பட்ட இடங்களிலே அல் குர்ஆனில்
இல்மு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுபோன்று அறிவோடு சம்பந்தப்பட்ட இன்னும் புதிய புதிய வார்த்தைகளை அல் குர்ஆன் பயன்படுத்துகிறது. அகல் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது, ஃபிக்ர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது, புர்ஹான் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது. இவைகளெல்லாம் ஏராளமாக திருக்குர்ஆனில் இருப்பதை பார்க்கிறோம். அல் குர்ஆன் இல்ம் என்ற வார்த்தை 80 இடங்களில் பயன்படுத்தி இருக்கும் பொழுது அகல் என்ற வார்த்தையை ஏறத்தாழ 49 இடங்களிலே அல் குர்ஆன் பயன்படுத்துகிறது. ஃபிக்ர் சிந்தனை, ஐடியாலஜி, தஸவ்வுர் சிந்தனை என்ற வார்த்தையும் அறிவோடு இஸ்லாம் பயன்படுத்தி காட்டுகிறது. அந்த வார்த்தை ஏறத்தாழ 18 இடங்களிலே அல் குர்ஆன் பயன்படுத்துகிறது. புர்ஹான் தெளிவான ஆதாரம், தெளிவான அத்தாட்சி, தெளிவான விஷயம் என்று அறிவோடு சம்பந்தப்படுத்தி அல் குர்ஆன் பயன்படுத்துகின்ற புர்ஹான் என்ற வார்த்தை அல் குர்ஆனில் 8க்கும் மேற்பட்ட இடங்களிலே இருக்கிறது. ஹிக்மா என்ற வார்த்தை ஞானம், பரந்துபட்ட பார்வை, சமயோஜித புத்தி, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்றெல்லாம் இன்றைய நவீன உலகம் கண்டுபிடித்து வைத்திருக்கக்கூடிய அறிவுத்துறையின் ஆழமான பகுதி என்று பேசப்படுகிற ஹிக்மத் என்ற வார்த்தை, டிப்ளமேசி, டிப்ளமேட்டிக் வே என்றெல்லாம் இன்று பயன்படுத்துகிறார்கள் அல்லவா. இந்த ஹிக்மா என்ற ஞானம், ஆழமான ஞானம், டீப்லி நாலேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆழமான ஞானத்தை பற்றி நபிமார்களுக்கு அது பிரத்யோகமாக கொடுக்கப்பட்டது என்பதை பற்றியெல்லாம் அறிவுத்துறையிலே திருக்குர்ஆன் பயன்படுத்துகின்ற இன்னொரு வார்த்தை ஹிக்மா. அது ஏறத்தாழ 20 இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஃபிக்ஹ் ஆழமான அறிவு, ஒரு ஆயத், ஒரு பார்வை, ஒரு கல்வி ஞானம், அதை பற்றிய நுணுக்கமான விஷயங்கள், அதை பற்றிய சட்ட தெளிவுகள், இவைகளை பற்றி பேசப்படுவதற்கு ஃபிக்ஹ் என்று சொல்வார்கள், ஆழமான அறிவு என்று சொல்வார்கள், சட்ட நுணுக்கங்கள் கொண்ட அறிவு என்று சொல்வார்கள். இந்த வார்த்தையை திருக்குர்ஆனிலே 21 இடங்களிலே அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். ஹுஜ்ஜத் ஆதாரம், எவிடன்ஸ், ப்ரூஃப், ஏதாவது ஒரு செய்தியை சொல்வதற்கு தெளிவான ஒரு ஆதாரம், உண்மையான ஒரு ஆதாரம் என்ற வார்த்தையை அறிவோடு அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். சுல்தான் இதுவும் ஆதாரத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். யகீன் உறுதியான அறிவு, தெளிவான அறிவு, உண்மையான அறிவு என்ற அறிவோடு சம்பந்தப்பட்ட வார்த்தை அல் குர்ஆனிலே யகீன் என்று பயன்படுத்துகின்றான். பையினா தெளிவான அத்தாட்சி, தெளிவான வழிகாட்டுதல், இப்படி பல விஷயமான வார்த்தைகளை அறிவோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிறான். அல் குர்ஆனிலே ஓதுவதற்கும் வாசிப்பதற்கும் திலாவத்து செய்வதற்கும் தொழுகையில் அதை ஓதுவதற்கும் ஏனைய விவகாரங்களில் ஏனைய உபதேசங்களில் அதை பயன்படுத்துகின்ற வாசகங்களாக அல் குர்ஆனுடைய வசனங்களை நாம் பயன்படுத்தி கொண்டிருந்தாலும் அல் குர்ஆனிலே ஏறத்தாழ 750க்கும் மேற்பட்ட வசனங்கள், 750க்கும் மேற்பட்ட வசனங்கள் அறிவுத்துறையை பற்றி, ஆராய்ச்சி துறையை பற்றி, சிந்தனை துறையை பற்றி பேசுகிறது. நேரடியாக மறைமுகமாக ஒரு வசனத்தோடு சார்புடைய அறிவை பற்றி பேசுகின்ற வசனங்கள் ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்ட வசனங்கள் திருக்குர்ஆனிலே இருக்கிறது. அறிவு பொக்கிஷம், அது அறிவுக்கூட்டின் அறிவுத்துறையினுடைய ஊற்றுக்கண்ணாக திருக்குர்ஆன் இருந்திருக்கிறது. இது திருக்குர்ஆனை பற்றிய அறிவு என்ற, இல்மு என்ற, நூர் என்ற, வெளிச்சம் என்ற, ஆதாரம் என்ற, தெளிவான விஷயம் என்ற அடிப்படையில் அல் குர்ஆன் அறிவை பற்றி சில வார்த்தை பிரயோகங்களை பற்றிய அறிமுகத்தை உங்களுக்கு நாம் இப்பொழுது சொல்லியிருக்கிறோம். சரி, இந்த அறிவு, இந்த இல்ம், இந்த குர்ஆன் எப்படிப்பட்ட துறைகளை எல்லாம் பற்றி அலசி ஆராய்கிறது? அல் குர்ஆனை பொதுவாக முஸ்லிம் சமூகமும் ஏனைய சமூகமும் ஒரு ஆன்மீக புத்தகமாக மட்டுமே பார்க்கிறார்கள், ஒரு ஆன்மீக வழிகாட்டுதலுக்குரியதாக மட்டுமே பார்க்கிறார்கள். ஆனால் அது அறிவுத்துறையின் பொக்கிஷம், ரப்புல் ஆலமீனுடைய இல்ம். ரப்புல் ஆலமீன் இந்த பிரபஞ்சத்தில், இந்த யூனிவர்ஸில், இந்த அண்ட சராசரத்தில், இந்த உலகத்தில், இந்த மனித சமூகத்திற்கு எதை எதிர்பார்க்கின்றானோ அதை பற்றிய அனைத்து விதமான வழிகாட்டுதலும் அல் குர்ஆனிலே புதைந்திருக்கின்றன. குர்ஆன் பேசாத துறையும் இல்லை, குர்ஆன் தொட்டு பார்க்காத எந்த துறையும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் மனிதகுலம் இதுவரை கண்டுபிடிக்காத, இதுவரை தெரியாத விஷயங்களை கூட அல் குர்ஆன் இந்த உலகத்துக்கு தேவையான பல விஷயங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. அதை தோண்டத்தோட வந்து கொண்டே இருக்கும். அதனால் தான் அல் குர்ஆன் சொல்கிறது, அறிவுத்துறையில், ஆராய்ச்சி துறையில், சிந்தனை துறையில், ரிசர்ச் ஃபீல்டிலே நீங்கள் அல் குர்ஆனை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் என்று அல் குர்ஆன் ஒரு ஆழமான ஒரு கட்டளையை
சிந்தனையை நமக்கு முன்வைக்கின்றது. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் துருவி துருவி ஆராயக்கூடாதா என்ற வசனங்கள் எல்லாம் எதற்கு சொல்கிறது? வெறுமனே தொழுதுவிட்டு தொழுகையில் சில வசனங்களை ஓதிவிட்டு செல்வதற்காக அல்ல. அல் குர்ஆன் இறக்கப்பட்ட காலகட்டம், அந்த காலகட்டத்தில் உலகத்தின் நிலை என்ன? கிபி 7ஆம் நூற்றாண்டு அறியாமை காலகட்டம் என்று வரலாற்றிலே பேசுவார்கள். ஜாஹிலியா காலகட்டம் என்று சொல்வார்கள். மூடர்களும் மூட கொள்கைகளும் மூட பழக்க வழக்கங்களும் ஒழுக்கக்கேடுகளும் அனாச்சாரங்களும் பர்பரியன் என்று சொல்கின்ற காட்டுமிராண்டித்தனங்களும் பல்வேறுபட்ட சீரழிவு கலாச்சாரம் உலகம் முழுவதும் மிகைத்திருந்தது. அரபுலகம் மட்டுமல்ல, உலகை கிபி 7ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செய்து கொண்டிருந்த 2 பெரும் வல்லரசு, ரோம பேரரசும் பாரசீக பேரரசும் உலகை தன்னுடைய கட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டிருந்தது. இந்த ரோம சாம்ராஜ்யமும் பாரசீக சாம்ராஜ்யமும் மனித குலத்திற்கு மத்தியிலே விதைத்தது என்ன என்று பார்த்தால் காட்டுமிராண்டித்தனம், கோர குணங்கள், ஒழுக்கக்கேடுகள், பண்பாடற்ற வாழ்வியல் முறைகள், சிந்தனையற்ற முட்டாள் சமூகங்கள். இப்படி மோசமான ஒரு கலாச்சார பின்னணியிலே தான் பாரசீகத்தின் கலாச்சாரமும் ரோமர்களின் கலாச்சாரமும் உலகத்தை கட்டுண்டு தன் கைக்குள்ளே வைத்துக் கொண்டிருந்த காலகட்டம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் அரபுலகத்தின் இறுதி நபியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இக்ரா என்ற வார்த்தையின் மூலமாக முட்டாள் சமூகமாக கலாச்சார சீரழிவில் சிதைந்து கொண்டிருந்த மனித குலத்திற்கு மத்தியிலே இக்ரா, வாசிப்பீராக, படிப்பீராக, ரீடு, ஓதுவீராக, நீங்கள் ஆழமாக இதை சிந்திப்பீர்களாக என்ற சிந்தனையின் பால், அறிவின் பால், ஞானத்தின் பால், சிந்தனையின் பால், ஆராய்ச்சியின் பால் ஒரு சமூகம் கட்டி எழுப்பப்படும் பொழுதுதான் அந்த சமூகம் சந்திக்கின்ற எல்லா துறைகளிலும் அதற்கான வழிகாட்டுதல் பிறக்கும் என்ற அடிப்படையிலே ரோம கலாச்சாரத்தில் சிக்குண்ட சமூகம் பாரசீக கலாச்சாரத்தில் சிக்குண்ட சமூகத்திற்கு மத்தியிலே மொத்த மனித குலத்தையும் அறிவின் பால், வெளிச்சத்தின் பால், நேர்வழியின் பால், ஒழுக்கத்தின் பால், ஆராய்ச்சியின் பால், தெளிவின் பால் மனித சமூகத்தை கட்டுண்டு உருவாக்குவதற்காக அல் குர்ஆனின் முதல் வசனம் ஹிரா குகையிலிருந்து துவங்கிய அந்த அறிவு புரட்சியின் பயணம், அறிவொளி இயக்கத்தின் பயணம் ஹிரா குகையிலிருந்து துவங்கியது. அந்த அறிவொளி இயக்கத்தின் பயணத்தின் முடிவு ரோம பேரரசுக்கு ஒரு படையை அனுப்பியதன் மூலமாக அந்த அறிவுலையினுடைய முதல் முன்மாதிரியான அறிவொளி இயக்கத்தின் இயக்க கதாநாயகராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறுதி தூதரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த அறிவுக்கு முன்மாதிரியாக, அந்த சிந்தனைக்கு முன்மாதிரியாக, அந்த பாரம்பரியத்திற்கு முன்மாதிரியாக திருக்குர்ஆனுடைய அச்சு வடிவிலே உருவாக்கப்பட்ட ஒரு மனித குலத்தின் முன்மாதிரியாக இறை தூதருடைய பயணத்தை அல்லாஹ் அந்த அறிவின் அடிப்படையிலே, இல்மின் அடிப்படையிலே, உண்மையான ஞானத்தின் அடிப்படையிலே ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவதற்குரிய முதல் வசனம் ஹிரா குகையிலிருந்து அந்த பயணம் துவங்கிய அந்த அறிவொளி இயக்கத்தின் பயணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு காலகட்டத்திலே அன்றைய மிக பெரும் வல்லரசாக கருதப்பட்ட பாரசீகத்தையும் ரோமையும் ஆட்டம் காண வைத்தது, அறிவு புரட்சி ஏற்படுத்தியது. அல் குர்ஆன் இதை எப்படி சொல்கிறது? யுஹ்ரிஜுஹும் மினல்-ظுலுமாத்தி இலன்-நூர், இருளிலிருந்து, இருட்டறையிலிருந்து, வழிகேட்டிலிருந்து, காட்டுமிராண்டித்தனத்திலிருந்து வெளிச்சத்தின் பக்கம், நேர்வழியின் பக்கம், பிரகாசத்தின் பக்கம், அறிவின் பக்கம், பண்பாட்டின் பக்கம், ஆராய்ச்சியின் பக்கம் ஒரு சமூகத்தை விடுதலைப்படுத்தி காட்டியது அல் குர்ஆன் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான். ஆக ரோமர்களுக்கு இந்த அறிவின் செய்தி சென்றடைகிறது, பாரசீகர்களுக்கு இந்த அறிவின் மூல வித்துக்கள், கருத்துக்கள், குர்ஆனிய வசனங்கள் சென்றடைகிறது. அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலகட்டம், உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலகட்டம், உலகின் 3 கண்டங்களுக்கும் இஸ்லாம் பரவுகிறது, அறிவொளி இயக்கத்தின் வளர்ச்சி உலகின் 4 பக்கங்களும் செல்கிறது. அதற்கு பிறகு இந்த குர்ஆன் ஏற்படுத்திய அறிவு புரட்சி என்ன? இந்த பகுதியிலே நாம் மட்டும் கவனிக்க வேண்டும். அறிவு அது எப்படிப்பட்ட பாரம்பரியத்தை உருவாக்க வேண்டும்? இஸ்லாமிய அடிப்படையில் அறிவு என்பது, இல்ம் என்பது வெறுமனே அது நாலேஜாக, ஒரு திறமையாக, ஒரு குவாலிட்டியாக மட்டும் பெறுவதற்கு இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. உண்மையான விஷயங்களை அறிந்து கொள்வது மட்டும் ஒரு அறிவாளி அல்ல இஸ்லாமுடைய பார்வை. இஸ்லாத்தின் பார்வையிலே அறிவின் நோக்கம், கல்வியின் நோக்கம், ஞானத்தின் நோக்கம் என்னவென்று சொன்னால், எஜுகேஷன் should bring to nearest God. கல்வியின் நோக்கம், அறிவின் நோக்கம்
வெறுமனே அதிகமான விஷயங்களை தெரிந்து வைப்பது மட்டுமல்ல, வெறும் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அறிவு, நாலேஜ் பர்சனாலே இந்த உலகத்தில் எந்த சாதனையும் செய்ய முடியாது. அந்த அறிவு மனிதனை இறைவனின் பக்கம் நெருங்க வைக்க வேண்டும். அந்த இல்ம் இறைவனை அறிய வைக்க வேண்டும். அந்த இல்ம் இறைவனோடு தொடர்பு ஏற்படுத்த வேண்டும். அந்த இல்ம் இறை கட்டளையின் பால் அந்த மனிதனை வடிவமைக்க வேண்டும். அப்படிப்பட்ட அறிவை தான் இஸ்லாம் அறிவு என்று சொல்கிறது. அவை அந்த நோக்கம் இல்லாத எந்த அறிவையும் இஸ்லாம் அறிவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உம்முல் முஃமினீன், மூமின்களின் தாயான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே மதீனாவினுடைய வாழ்க்கையில் ஒரு நபித்தோழர் வந்து கேட்கின்றார், அல்லாஹ்வின் தூதரின் மனைவியே அன்னை ஆயிஷாவே, உம்முல் முஃமினீனே, மூமின்களின் தாயான ஆயிஷாவே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்ந்து நீங்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மறக்க முடியாத ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு நிகழ்வை உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு நபித்தோழர் கேட்கிறார். நீங்கள் மறக்க முடியாத, நீங்கள் அதிசயத்தக்க, ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, பிரமிக்கக்கூடிய அளவுக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தையில், வாழ்க்கையில் நடந்ததை உங்களால் சொல்ல முடியுமா என்று ஒரு நபித்தோழர் கேட்கிறார். ஸஹீஹ் இப்னு ஹிப்பானிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை ஸஹீஹ் என்று உறுதிப்படுத்துகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சற்று மௌனமானார்கள். சற்று பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தார்கள். கொஞ்ச நேரத்திலே அந்த தோழர் கேட்ட கேள்விக்கான பதில் ஞாபகம் வந்து விட்டது. ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த நிகழ்வை அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார், சொல்லி காட்டுகிறார். அத்தானி ஃபீ லைலதி ஹத்தா மஸ்ஜில்த, அத்தானி ஃபீ லைலதி, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கடந்த இரவுகளில், கடந்து வந்த கழித்த இரவுகளில் ஒரு இரவு, என்னிடத்தில் ஒரு முக்கியமான ஒரு இரவை நான் சந்தித்தேன். அந்த இரவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய உடலை தொட்டார்கள், என்னுடைய உடம்பை தொட்டார்கள். என் உடலை தொட்டுவிட்டு சொன்னார்கள், கால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தர்னி அன் தஅபுத லிரப்பி அஸ்ஸ வஜல், அன்னை ஆயிஷாவே, அருமை மனைவி ஆயிஷாவே, என்னை இந்த இரவு இல்லற வாழ்க்கையின் பக்கம் அழைத்து விடாது, என்னை தனிமையாக விட்டுவிடு, என்னை இன்று தொந்தரவு செய்யாதே, இன்று உடலுறவு நாம் கொள்ள வேண்டாம், இன்று நாம் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட வேண்டாம். ஏனென்றால் என்னுடைய ரப்பை நான் இன்று இரவு வணங்கப் போகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே சொல்கிறார்கள். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஃபகுல்து, நான் சொன்னேன், வலில்லாஹி இன்னி உஹிப்பு குர்பதக், நிச்சயமாக உங்களுக்கு எது விருப்பமோ, உங்களுக்கு எது நெருக்கமான விஷயமோ அதையே நானும் விரும்புகிறேன் என்று சொல்கின்றார்கள். சொல்லிவிட்டு நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்று இரவு இல்லற வாழ்க்கைக்கு நான் அழைக்கவில்லை. ஆனால் அன்று இரவு என்ன நடக்கிறது என்பதை நான் உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருந்தேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார், அந்த இரவு என்ன நடந்தது வாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவு முழுவதும் என்ன செய்தார்கள் என்பதை அப்படியே சொல்லி வருகிறார்கள். ஃபகாம, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறக்கத்திலிருந்து எழுந்தார்கள். இலா குர்பதி, இலல் குர்பதி, ஒரு தோல்பையில் தண்ணீரை எடுப்பதற்கு அவர்கள் எழுந்து சென்றார்கள். ஃபதவல்லா, அந்த தோல்பையினுடைய தண்ணீரிலிருந்து அவர்கள் ஒது செய்தார்கள் அந்த இரவு. வலம் யக்ஸுர் சப்பல் மா, அந்த தண்ணீரை அதிகமாக அவர்கள் பயன்படுத்தவில்லை, தேவையான அளவுக்கு தண்ணீரை பயன்படுத்தி ஒதுவை செய்து முடித்தார்கள். சும்ம காம, பிறகு எழுந்து நின்றார்கள். ஃபஸல்லா சும்ம காம யுஸல்லி, அவர்கள் எழுந்து நின்று தொழ ஆரம்பித்தார்கள். அந்த தொழுகையை நான் கவனித்துக் கொண்டே இருந்தேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், தொழுகையில் நின்ற நிலையில் தொழ ஆரம்பித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபபகா, அழ ஆரம்பித்தார்கள், அழ ஆரம்பித்தார்கள். ஃபபகா ஹத்தா பல்ல லிஹியதி, ஹத்தா பல்ல லிஹியதஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி நனையக்கூடிய அளவுக்கு கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரவு நேரத்திலே இந்த சம்பவம் நடந்தது. மிக கவனமாக கவனிக்க வேண்டும். கேட்ட சஹாபியும் சாதாரண கேள்வியை கேட்கவில்லை,
உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொல்லுங்கள் என்று கேட்ட நேரத்தில் தான் நினைவுக்கு வந்தவுடன் இந்த காட்சியை அப்படியே சொல்கிறார்கள். நின்ற நிலையில் தொழுதார்கள், அழ ஆரம்பித்தார்கள், தாடி முழுவதும் நனைந்தன. சும்ம சஜத, பிறகு சஜிதா செய்ய ஆரம்பித்தார்கள். ஃபபகா ஹத்தா பல்லல் அர்த், அந்த சஜிதாவுடைய நிலையிலும் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தார்கள். சஜிதா செய்த இடம் முழுவதும் கண்ணீரால் நனைந்தன. இப்படியே ஹதீஸில் வருகிறது. சஜிதாச்சடன் செய்த இடங்கள் முழுவதும் கண்ணீரால் நனைந்தன. சும்மல் தஜஅலா ஜம்பிஹி, பிறகு அவர்கள் சற்று சாய்ந்து படுத்தார்கள். அந்த தொழுகையை முடித்துவிட்டு ஃபபகா, அந்த படுத்த நேரத்திலும் அவர்கள் அழுது கொண்டே இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், இதா அத்தல் பிலால் யுஅத்தினுஹு பிஸலாத்தி சுப்ஹ், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுபஹ் தொழுகைக்காக அதான் சொல்வதற்கு வந்து அதானை சொல்ல ஆரம்பித்தார்கள். அந்த அதானை சொல்ல வந்த பிலால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுத நிலையில் சாய்ந்து படுத்திருக்கின்ற காட்சியை பார்த்தவுடன் ஃபகால் யா ரசூலல்லாஹ், பிலாலை பார்த்து, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் மா யப்கீக, ஏன் அழுகிறீர்கள், எதற்காக அழுகிறீர்கள் என்று கேட்கின்றார்கள். வகத் கஃபரல்லாஹு லக தம்பக மா தகத்தம வ மா தஅக்கர், உங்களுடைய முன்பின் பாவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்திருக்க நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். قال بلال فقال رسول الله صلى الله عليه وسلم ويحك يا بلال, என்ன பிலால் என்ன கேட்கின்றாய், وما يمنعني ان ابقى وقد انزل علي في هذه الليله, நான் எப்படி அழாமல் இருக்க முடியும் பிலாலே, நீ என்ன கேட்கின்றாய் என்னை பார்த்து, நான் எப்படி அழாமல் இருக்க முடியும், ஏன் அழுதேன் தெரியுமா, இன்று இரவு ஒரு வசனம் என் மீது இறங்கியது, எனக்கு ஒரு ஆயத்து வந்தது இன்று இரவு, அந்த ஆயத்தை கொண்டு நான் அழாமல் எப்படி இருக்க முடியும், நான் எப்படி அழாமல் இருக்க முடியும் இந்த வசனத்தை கேட்டவுடன் என்று சொன்னார்கள். அது என்ன வசனம் என்று பிலால் கேட்க, அதற்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தின் 190 191வது வசனத்தை ஓதி காட்டினார்கள். இந்த வசனத்தை குறித்து வைத்துங்கள், நீங்களும் ஓதி பாருங்கள் இந்த வசனத்தை. அந்த வசனம் என்ன சொல்கிறது, இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப், நிச்சயமாக வானங்கள் பூமிகள் படைக்கப்பட்டதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. எந்த மாதிரி அத்தாட்சிகள், அந்த அறிவுடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், அந்த அறிவுடையவர்கள் யார், வானம் பூமி படைக்கப்பட்டதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றது. அந்த அறிவுடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அந்த ஆராய்ச்சியாளர்கள் எப்படிப்பட்டவர்கள், அந்த சிந்தனையாளர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் அல்லாஹுவை நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் தங்களுடைய விழாப்புறங்களிலிருந்து எழுந்து இரவு நேரங்களிலும் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார்கள். எதை பற்றி அவர்கள் சிந்திப்பார்கள், வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமி படைக்கப்பட்டதை பற்றி அவர்கள் சிந்திப்பார்கள். அது சிந்தித்த பிறகு அவர்களுடைய சிந்தனையின் வெளிப்பாடாக அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அஸாபன் நார், எங்களுடைய ரப்பே, எங்களுடைய இரட்சகா, இவைகளெல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை, எங்களை நரகத்திலிருந்து நீ பாதுகாப்பாயாக, நீ மிக பரிசுத்தமானவன் என்ற வசனத்தை ஓதுவார்கள். இந்த வசனம் ஓதுவதற்கும் ஏதோ இரவு நேரத்தில் தஹஜ்ஜத்தை தொழக்கூடிய தூண்டக்கூடிய ஒரு வசனம் என்ற அடிப்படையில் மட்டுமே நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை ஓதிவிட்டு சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா பிலால் வைலுல் லிமன் கரஅஹா வலம் யதஃபக்கர் ஃபீஹா, எவர்கள் இந்த வசனத்தை ஓதிவிட்டு கொஞ்சம் கூட சிந்திக்கவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள், அவர்களுக்கு அழிவுதான் உண்டாகும் என்று சொன்னார்கள். இந்த வசனம்தான் அறிவுத்துறையில், விஞ்ஞானத்துறையில், ஆராய்ச்சி துறையில், வானவியலில் கோள்களை பற்றி, கிரகங்களை பற்றி, வானத்தை பற்றி, பூமியை பற்றி, சந்திரனை பற்றி, காற்று மண்டலங்களை பற்றி, கடல் சமுத்திரங்களை பற்றி, வாயு மண்டலங்களை பற்றி, மலைகளை பற்றி, இன்னும் ஏராளமான விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை பற்றி இன்று உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது அல்லவா. அத்தனை கண்டுபிடிப்புகளுக்கு மூலவித்தாக இருக்கக்கூடிய வசனம் தான் இந்த வசனம். எவர்கள் இந்த வசனத்தை ஓதிவிட்டு சிந்திக்கவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும், அவர்கள் அழிவாகட்டும் என்று சொன்னார்கள். இங்கே நான் ஏன் இந்த ஹதீஸை
இந்த நிகழ்வை உங்களுக்கு பதிவு செய்து காட்டுகின்றேன் என்று சொன்னால், அறிவு என்பது வெறுமனே திறமையை வளர்த்துக் கொள்வதற்காக இஸ்லாம் பேசவில்லை. அறிவு என்பது இறை தொடர்பை ஏற்படுத்த வேண்டும், இறைவனுடைய நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், இறை கட்டுப்பாட்டின் கீழ் உங்களை வாழ வைக்க வேண்டும், இறைவனுடைய வழிகாட்டுதலின் பால் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்குத்தான் அறிவே ஒழிய திறமைகளை பெற்றுவிட்டு உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக அமர்ந்துவிட்டு அறிவுக்கும் பண்பாட்டுக்கும் ஒழுக்கத்துக்கும் சம்பந்தமில்லாத சில தீர்ப்புகளை கொடுக்கக்கூடிய அறிவை ஒருபோதும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆக திருக்குர்ஆன் உருவாக்கிய அறிவொளி இயக்கத்தின் அடிப்படை கொள்கை இதுதான். இறை தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். ஒரு ஞானம், ஒரு அறிவு, ஒரு நாலேஜ், ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு தெளிவு, ஒரு அத்தாட்சி, ஒரு ஆதாரம், ஒரு உண்மை, ஒரு வழிகாட்டுதல், ஒரு தெளிவான விஷயம், ஒரு உண்மையான செய்தி உங்களுக்கு வருகிறது என்று சொன்னால் அதை கேட்டுவிட்டு நல்ல தகவல்கள், ஆழமான தகவல்கள், அழுத்தமான தகவல்கள் 7ஆம் நூற்றாண்டிலிருந்து அறிவு புரட்சியை சொன்னார். ஏன் சொன்னார்? கேட்டுவிட்டு களைவதற்கல்ல. என்னையும் உங்களையும் உள்ளத்தில் இந்த அறிவு ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த மாற்றம் ஒரு பெரும் ஆராய்ச்சி உண்மைகளை உலகத்துக்கு கண்டுபிடித்துக் கொடுக்கும். அதுவே மனித குலத்திற்கு பிரயோஜனமாக மாறும். இன்றும் அறிவுத்துறை வளர்கிறது, ஆனால் அது மாற்றம் ஏற்படுத்துவதில்லை. ஒழுக்கக்கேடுகள் ஒரு ஆய்வு நமக்கு சொல்கின்ற உண்மை. ஒழுக்கக்கேடுகளும் கலாச்சார சீர்குலைகளும் பண்பாடுகளும் எங்கே அதிகரித்திருக்கிறது என்று பார்த்தால், எங்கே அறிவுத்துறை அதிகமாக வளர்ந்திருக்கிறதோ அங்கேதான். காரணம், அறிவு ஒரு பண்பாட்டை ஏற்படுத்துவதில்லை. இஸ்லாம் சொல்கின்ற அறிவு பண்பாடு இல்லாத அறிவை இஸ்லாம் ஒருபோதும் அறிவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒழுக்கமில்லாத அறிவை இஸ்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆக அன்பு சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே அறிவுத்துறையிலே இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு பெரும் மாற்றத்தை குர்ஆன் ஏற்படுத்தியது என்பதை நாம் பார்க்கும் பொழுது, என்று இந்த வசனம் இறங்கியதும் இந்த வசனத்திற்கு பிறகு 7ஆம் நூற்றாண்டில் சயின்டிஸ்டுகள் இல்லாத நூற்றாண்டு, விஞ்ஞானிகள் கிடையாது. அப்பொழுது பூகோளத்தை பற்றிய ஜியோகிராபிக்கல் ரிசர்ச் என்று சொல்கின்ற புவியியலை பற்றிய எந்த அறிவும் அப்பொழுது யாருக்கும் இல்லை. ஹிஸ்டரி என்று சொல்கின்ற வரலாற்று பார்வை யாருக்கும் இல்லை. அப்பொழுது தாவரவியல் என்று சொல்கின்ற மரம் செடி கொடிகளை பற்றிய பார்வை யாருக்கும் இல்லை. வானவியல் என்ற அஸ்ட்ரோனாமியை பற்றி எந்த பார்வையும் அந்த மக்களுக்கு இல்லை, உலகில் யாருக்கும் இல்லை. என்று குர்ஆனின் வசனங்கள் ஒவ்வொன்றாக இறங்கியதோ அத்தனை துறைகளும் அறிவு வெளிச்சமாக மனித சமூகத்திற்கு மத்தியிலே வழிகாட்டிக் கொண்டே வந்தது. 18ஆம் நூற்றாண்டு வரை நன்றாக ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் உருவாக்கிய அறிவு புரட்சியின் அடித்தளம் எங்கே மாறுபட்டது என்று. 18ஆம் நூற்றாண்டு வரை விஞ்ஞானம், வானவியல், தாவரவியல், புவியியல், வரலாறு, கணிதவியல், அல்ஜீப்ரா என்ற துரித கணக்கு, கடிகாரங்கள், வானவியல், கோள்களை பற்றிய ஆய்வுகள், கடல்களை பற்றிய ஆய்வுகள், விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாம் 18ஆம் நூற்றாண்டு வரை அரேபியர்கள் தான் கண்டுபிடித்தார்கள். 12ஆம் நூற்றாண்டு வரை சயின்டிஸ்டுகள் என்ற விஞ்ஞானிகள் முஸ்லிம்களாக மட்டுமே இருந்தார்கள். ஒரு சில கிரேக்கர்கள் இருந்தார்கள். அவர்கள் கூட இஸ்லாமிய கல்வி கலாசாலையில் பயின்றதின் மூலமாக சயின்டிஸ்டுகளாக இருந்தார். ஆக முஸ்லிம் சமூகத்திலே 12ஆம் நூற்றாண்டு வரை எப்படி விஞ்ஞானிகள் அதிகரித்தார்கள், எப்படி சயின்டிஸ்டுகள் வந்தார்கள், எப்படி வானவியலாளர்கள் வந்தார்கள், எப்படி தாவரத்தை பற்றி கண்டுபிடித்தார்கள். தாவரத்திலே ஆண் பெண் என்ற ஒரு இனம் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்ததே 12ஆம் நூற்றாண்டிலே. வானவியலை பற்றிய 9 கோள்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை கண்டுபிடித்தது 12ஆம் நூற்றாண்டிலே. இந்த ஆராய்ச்சியினுடைய உண்மைகள் எல்லாம் எங்கிருந்து அவர்கள் எடுத்தார்கள், எந்த புத்தகத்திலிருந்து எடுத்தார்கள்? மருத்துவ கண்டுபிடிப்புகள், மருத்துவங்கள் 18ஆம் நூற்றாண்டிலே இப்னு அலி சீனா என்று சொல்கின்ற ஒரு அறிஞரின் மூலமாகத்தான், அரபி மூலத்தில் இருந்த புத்தகத்தை தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து இப்பொழுது ஃபாதர் ஆஃப் மெடிசன் அபிசன்னா என்ற அந்த அலிசீனா என்ற பெயரை உருமாற்றி இன்று மெடிக்கல் கிளாஸ்களிலே வகுப்புகளாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, ஆராய்ச்சியையும் மருத்துவத்தையும் விஞ்ஞானத்தையும் தொழில்துறையையும் தாவரவியலையும் சமுத்திரவியலையும் இப்படி எல்லா துறைகளையும் பற்றிய ஒரு ஆழமான பார்வையை அல் குர்ஆன் ஆரம்பம் தொட்டே கொடுத்து வந்தது. சரி, கேள்வி என்னவென்றால் 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஏன் கண்டுபிடிப்பாளர்கள் முஸ்லிம்களில் இல்லை? காரணம் என்ன? நன்றாக ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஸ்பெயின் என்ற ஐரோப்பாவின் மார்பிடமாக கருதப்பட்ட ஸ்பெயினுக்கு இஸ்லாம் எப்பொழுது காலெடுத்து வைத்ததோ
அதற்கு பிறகு 800 ஆண்டு காலம் அந்த ஸ்பெயினிலே முஸ்லிம்கள் ஆட்சி செய்த காலகட்டம். இந்த காலகட்டங்களிலே அல் குல்லியத்துல் குர்துவா என்ற கார்டோவா பல்கலைக்கழகம் ஸ்பெயினிலே 800 ஆண்டு காலம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த குல்லியத்துல் குர்துவா என்ற கார்டோவா பல்கலைக்கழகத்திலே யூனிவர்சிட்டியிலே தான் வானவியலை பற்றிய பாடம் நடத்தப்பட்டது, அரசியலை பற்றிய பாடம் நடத்தப்பட்டது, வார் டாக்டிக்ஸ் என்ற யுத்த தந்திரங்களை பற்றிய பாடங்கள் நடத்தப்பட்டன, விஞ்ஞானத்தை பற்றிய வகுப்புகள் நடத்தப்பட்டன. அந்த வகுப்புகளில் அந்த பல்கலைக்கழகத்தில் ஐரோப்பியர்களாக இருக்கக்கூடிய மேற்கத்தியர்கள் அந்த கல்வியை கற்பதற்கு உலகம் முழுவதும் படையெடுத்து வந்து உலகம் முழுவதும் பயணித்து வந்து அல் குல்லியத்துல் குர்துவா என்ற பல்கலைக்கழகத்திலே பயின்றார்கள். இன்று உலகம் பிரபலமாக பேசப்படுகிற கலீலியோ, புருனோ போன்ற சயின்டிஸ்டுகள் எல்லாம் இந்த ஸ்பெயினில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பல்கலைக்கழகத்திலே பயின்றவர்கள். அங்கே இஸ்லாமிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் குர்ஆனின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட விஞ்ஞானத்தையும் வானவியலையும் அஸ்ட்ரோனாமியை பற்றி வானசாஸ்திரத்தை பற்றி எல்லாம் படித்தவர்கள். இது இஸ்லாமிய கல்வி பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய அன்றைய குல்லியத்துல் குர்துவா என்ற அந்த ஸ்பெயினிலே இவர்கள் எல்லோரும் படித்தார்கள். இந்த படிப்புக்கு பிறகு அறிவுத்துறை அவர்களுக்கு வெளிச்சமாக காணப்பட்டது. அறிவை மட்டும் பெற்றுக்கொண்டார்கள், ஹிதாயத்தை பெறவில்லை. இவர்கள் அறிவை பெற்றுக் கொண்டவர்கள் 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு புதிய புதிய கொள்கைகளை இந்த உலகத்திற்கு வகுத்து கொடுத்தார்கள். அந்த புதிய கொள்கைகளிலே ஒன்றுதான் கேபிட்டலிசம் என்ற கொள்கை, முதலாளித்துவம் என்ற கொள்கை, கம்யூனிசம் என்ற கொள்கை, பொருளியல் கொள்கை, செக்குலரிசம் என்ற கொள்கை. விஞ்ஞானத்தோடு மதம் முரண்படுகின்றது என்று கிறிஸ்தவத்தின் பைபிளின் கூற்றுகள் உலகம் தட்டையானது என்று சொன்னது. ஆனால் கலீலியோ, புருனோ போன்றவர் இல்லை, குர்ஆனிய வசனத்தின் அடிப்படையிலே உலகம் உருண்டையானது என்று சொன்னார்கள், கோள வடிவமானது என்று சொன்னார்கள். அந்த சயின்டிஸ்டுகளை தூக்கிலிட்டார்கள், கொலை செய்தார்கள். ஒரு மாபெரும் முரண்பாடு கிறிஸ்தவர்களுடைய பைபிளுக்கும் விஞ்ஞானத்துக்கும் மத்தியிலே ஏற்பட்டது. அந்த நேரத்தில் தான் அவர்கள் சொன்னார்கள், செக்குலரிசம் என்ற மதசார்பற்ற கொள்கை என்பதை கொண்டு வந்தார்கள். கேபிட்டலிசம் என்ற கொள்கை, கம்யூனிசம் என்ற கொள்கை, செக்குலரிசம் என்ற கொள்கை, நேஷனலிசம் என்ற தேசியவாத கொள்கை, டெமோக்ரசி என்ற ஜனநாயக கொள்கை, இப்பொழுது அண்மை காலமாக புதிய புதிய கொள்கைகளாக வந்திருக்கக்கூடிய லிபரலைசேஷன் என்ற தாராளமயமாக்கல் கொள்கை, குளோபலைசேஷன் என்று சொல்கின்ற உலகமயமாக்கல் கொள்கை, ஃபெமினிசம் என்ற பெண்ணிய கொள்கை, இப்படி புது புது கொள்கைகளை உருவாக்கி இவர்களுடைய குர்ஆனுடைய ஆரம்பகால ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளை எல்லாம் தங்கள் வசத்தில் கொண்டு வந்து புதிய கல்வி திட்டங்களையும் ஆராய்ச்சி நிறுவனங்களையும் உருவாக்கினார்கள். அதற்கு பிறகு குர்ஆனிலிருந்து அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து பெற்ற ஆராய்ச்சி, அறிவு, சிந்தனை, விஞ்ஞானம், உண்மை, தெளிவு, ஞானம் இவைகளையெல்லாம் அப்படியே பெற்றுக்கொண்டு மேற்குமயமாக்கி இன்று உலகத்திற்கு புது புது தத்துவங்களாக உலகத்திற்கு ஐரோப்பிய உலகம் கல்வியாக போட்டி கொண்டிருக்கிறது. நம்மாலும் பார்க்கிறான் யூரோப்பியன் எஜுகேஷன். யூரோப்பில் போய் படிச்சாதான்டா படிப்புங்கிறான். எங்க இருந்துடா அங்கே வந்தது கல்வி? எந்த அளவுக்கு அறிவு புரட்சி யூரோப்பிலே ஏற்பட்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு அங்கே ஆன்மீக புரட்சியோ ஒழுக்க புரட்சியோ ஏற்படவில்லை. காரணம், இஸ்லாம் சொல்கிறது கல்வி என்பது அறிவை மட்டும் கொடுக்கக்கூடியது அல்ல, ஆன்மீகத்தை கொடுக்க வேண்டும், இறை தொடர்பை கொடுக்க வேண்டும், இறை அச்சத்தை கொடுக்க வேண்டும். அதனால் தான் சிந்திக்க தூண்டிய வசனம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரவு முழுவதும் கண்ணீர் விட்டு அளவைத்தது அல்லாஹ்வுடைய பயத்தினால். இந்த பிரபஞ்சத்தின் படைப்பை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தால் உண்மை நிச்சயமாக வெளிப்படும். 1970 வரை விஞ்ஞான உலகம் கடவுளை மறுத்தது. விஞ்ஞான உலகம் கடவுள் என்பது இல்லை என்று சொன்னது. இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் தான் சயின்டிஸ்டுகள். ஏனென்றால் ஐரோப்பிய உலகம் அப்படி ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது. விஞ்ஞான உண்மைகளை குர்ஆனிலிருந்து பெற்று அந்த இறை தொடர்பை மட்டும் தனியாக பிரித்துவிட்டு ஆராய்ச்சி, சிந்தனை, தெளிவு என்றெல்லாம் குர்ஆனை கொண்டு அவர்கள் பெற்ற படிப்பை இறைவன் இல்லாத ஒரு ஆராய்ச்சியை முன்வைத்தார்கள். அதனால் ஐரோப்பிய உலகத்திலே சயின்டிஸ்டுகள் எல்லோருமே கடவுளை மறுத்தார்கள். எல்லா விஞ்ஞானிகளும் கடவுளை மறுத்தார்கள். 1972 அமெரிக்காவினுடைய டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தின் வானவியலின் விரிவுரையாளராக இருந்த அஸ்ட்ரோனாமியினுடைய ஒரு முக்கிய பேராசிரியராக இருந்த அல்லர் சாண்டேஜ் என்பவர் நியூஸ் வீக் என்ற பத்திரிகையிலே ஒரு தலைப்பிடுகிறார். அது என்ன தலைப்பு என்றால், இதுவரை விஞ்ஞான உலகம் இறைவனை மறுத்தது, இதுவரை விஞ்ஞான உலகம் சயின்டிபிக் வேர்ல்டு இறைவன் இல்லை என்று சொன்னது. ஆனால் சயின்ஸ் ஃபைண்ட்ஸ் த காட்,
இப்பொழுது விஞ்ஞான உலகம் இறைவனை கண்டுபிடித்து விட்டது அப்படின்னு ஒரு தலைப்பு. என்னடா இது? இதுவரை ஐரோப்பா எதை சாதனையாக சாதித்துக் கொண்டிருந்ததோ அந்த சாதனை முற்றிலும் இப்பொழுது வெளிப்பட்டு வருகிறது. விஞ்ஞானம் கடவுளை கண்டுபிடித்து விட்டதா? என்ன நடந்தது என்று பார்த்தால், யூனிவர்ஸ் என்ற அந்த சராசரத்தை பற்றி, இந்த பிரபஞ்சத்தை பற்றிய ஆய்வை செய்தவர் அல்லர் சாண்டேஜ் என்று சொல்கின்ற சயின்டிஸ்ட், அவன் ஆராய்ச்சி செய்கின்றான். குளோப் என்ற வேர்ல்டு என்ற இந்த பூமி, அந்த பூமிக்கு மேல் இருக்கக்கூடிய குளோப் என்ற உலகம், அந்த உலகத்துக்கு மேல் இருக்கக்கூடிய கேலக்சிஸ் என்ற கோள்கள், அந்த கோளுக்கு மேல் இருக்கக்கூடிய மில்கி வே என்ற பால்வெளிகள், அந்த பால்வெளிகள் என்று சொல்கின்ற பல அண்டங்களுக்கு மேல் இருக்கக்கூடியது ஒரு ஆட்டம் என்ற அணு. அந்த அணுவை இயக்கிக் கொண்டிருப்பது சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல் இறைவன் என்பதை அல்லர் சாண்டேஜ் இந்த பிரபஞ்சத்தின் கட்டமைப்பை பற்றி அப்படியே ஆய்வு செய்த அந்த உண்மையை உலகத்திற்கு சொல்கின்றான். இதைத்தான் அல் குர்ஆன் சொல்கிறது. வானங்களையும் பூமிகளையும் நாமே இயக்கிக் கொண்டிருக்கின்றோம், அதனுடைய அச்சிலே நாமே சுழலச் செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற உண்மையை அல் குர்ஆன் சொல்கிறது. இந்த கண்டுபிடிப்பின் உண்மையை விஞ்ஞான உலகம் மறைத்துக் கொண்டே இருந்தது. உலகிலே இரண்டு சயின்டிஸ்டுகள் மட்டும்தான் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றார்கள். மற்ற எல்லா சயின்டிஸ்டுகளும் தற்கொலை செய்தார்கள், பைத்தியம் பிடித்தார்கள், இறை நிராகரிப்பிலேயே வாழ்ந்துவிட்டு சென்றார்கள். ரஷ்யாவை சேர்ந்த 2 சயின்டிஸ்டுகள் மட்டும் கடைசி காலகட்டத்தில் உண்மையை ஒத்துக்கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று தெரிந்தவுடன் யூத உலகம் இவர்களை கொலை செய்தது. காரணம், ஒரு விஞ்ஞானி உண்மையான ஆராய்ச்சியின் அடிப்படையிலே கண்டுபிடிக்கப்பட்ட ஆழமான உண்மையாக இருக்கக்கூடிய இறைவன் தான் இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றான், அவனுடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற ஆராய்ச்சியின் உண்மையை ஒத்துக்கொண்டு அவன்தான் மிகப்பெரிய இறைவன், இந்த விஞ்ஞான அறிவை கொடுத்தது அந்த ரப்பு தான் என்பதை ஏற்றுக்கொண்டு ஷஹாதத்தை மொழிந்த நேரத்தில் அந்த யூத உலகம் அவர்களை கொலை செய்தது. காரணம், ஆராய்ச்சி அறிவின் ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடிய திருக்குரான் என்ற உண்மையை இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடாது என்பதிலே ஐரோப்பிய உலகம் இன்றும் கங்கணம் கட்டிக்கொண்டே இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, இந்த குர்ஆன் எப்படிப்பட்ட துறைகளிலே மிக ஆழமான தாக்கங்களை இந்த உலகத்தில் ஏற்படுத்தியது என்று பார்ப்போம். பாருங்கள், இந்த உலகத்திலே உலகம் உருண்டை என்று கலீலியோ புருனோ போன்றவர்கள் சொன்ன நேரத்தில் கிறிஸ்தவ உலகம் அவர்களை கொலை செய்ய முற்பட்டது, தீயிலிட்டு கொளுத்தியது. ஆனால் கலீலியோ புருனோவுக்கு முன்பே 9ஆம் நூற்றாண்டிலே கலிஃபா மாமூன் ரஷீத் அவர்களுடைய காலகட்டத்திலே அல் ரூமினி என்று சொல்கின்ற ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி தான், ஒரு முஸ்லிம் விஞ்ஞானி தான் உலகம் கோள வடிவிலே கொண்டது, உருண்டை வடிவிலே கொண்டது என்பதை குர்ஆனின் மூலமாக ஆராய்ச்சி உண்மையை உலகத்திற்கு சொன்னார்கள். இதை ஐரோப்பிய உலகம் மறைத்தது. மருத்துவம் கிபி 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் ரஷ்யாவை சார்ந்த மருத்துவ உண்மைகளை கண்டுபிடிக்கக்கூடிய முகமது அலி இப்னு சீனா என்று சொல்கின்ற ஒரு மிகப்பெரிய மருத்துவ அறிஞர், ஒரு பெரிய மருத்துவ விஞ்ஞானி, 500 ஆண்டுகளுக்கு முன்பு வரை மிகவும் பிரபலமாக பேசப்பட்டவர். ஆனால் இன்று மெடிக்கல் சயின்ஸ், அது கேன்சராக இருக்கட்டும், ஏனைய நோய்களுக்கான மூலக்கூறுகளாக இருக்கட்டும், இவைகள் எல்லாவற்றையும் கண்டுபிடித்து கொடுத்தவர் ஃபாதர் ஆஃப் மெடிசன் என்று சொல்கின்ற மருத்துவத்தின் தந்தை என்று போற்றப்படுகின்ற இப்னு அலி சீனா அவர்கள் மருத்துவத்தை உலகத்திற்கு மிக ஆழமாக இந்த குர்ஆனின் மூலமாக பெற்றுத் தந்தார்கள். கோள்களை பற்றி ஆய்வு செய்த மிகப்பெரிய அறிஞர் அப்துல்லாஹ் இப்னு முஹம்மத் ஜாபிர் பின் சினான் பின் சினான் கிபி 858 கேலண்டர் என்ற ஒரு வருடத்திற்கு 365 நாளும் 5 மணி நேரமும் 46 நிமிடங்களும் 24 நொடிகள் என்பதை துல்லியமாக கிபி 858 மிகப்பெரிய ஒரு முஸ்லிம் மார்க்க அறிஞராக இருந்தவர், ஒரு விஞ்ஞானியாக இருந்தவர், வானவியல் அறிஞராக இருந்தவர், அஸ்ட்ரோனாமிஸ்டாக இருந்தவர் இதை கண்டுபிடித்து உலகத்திற்கு சொன்னார். இப்படி உண்மைகள் ஏராளமாக பட்டியலிட்டுக் கொண்டே செல்லலாம். அன்பு சகோதரர்களே, இந்த பட்டியலிடுவதின் நோக்கம் வெறுமனே அறிவு ஆராய்ச்சியின் ஊற்றுக்கண் திருக்குர்ஆன் மட்டுமே சொல்லிவிட்டு செல்வதற்கல்ல. ஏன் இந்த ஆராய்ச்சியின் வாசல்கள் 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு நின்றுவிட்டன? காரணம் என்ன? குர்ஆனை வெறும் ஓதுகின்ற சமூகமாகவே நாம் இருக்கின்றோம், குர்ஆனை மனனம் செய்கின்ற சமூகமாக மட்டுமே இருக்கின்றோம், குர்ஆனை வெறுமனே தேவைக்கு பயன்படுத்துகின்ற சமூகமாக இருக்கிறோம். ஏன் இப்பொழுது இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் இஸ்லாமிய எழுச்சி, இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றிய அறிவின் தேடல் அதிகரித்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலும் கூட ஒவ்வொரு அறிஞரும், ஒவ்வொரு இயக்கமும்,
ஒவ்வொரு சாராரும் யாரையும் குறிப்பிட்டு சொல்வது நோக்கம் அல்ல. குர்ஆனை எப்படி அணுகுகிறோம், ஒவ்வொரு தலைப்புக்குரிய வசனம் எங்கே, ஒவ்வொரு சிந்தனைக்குரிய வசனங்கள் எங்கே என்ற தேவைகளுக்கு மட்டுமே தேடி கண்டுபிடித்து சில உரைகளையும் சில கட்டுரைகளையும் எழுதிவிட்டு நானும் நீங்களும் சென்று விடுகின்றோம். இப்படி குர்ஆன் ஒருபோதும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. குர்ஆனை முழுமையாக ஆய்வு செய்யுங்கள், சிந்திப்பதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனின் ஆழமான ஞானம் அதிகமாக கொடுக்கப்பட்ட சஹாபிகளிலே ஒருவர். அவர்கள் சொல்லுகிறார்கள், 10 வசனங்களுக்கு மேல் வந்தால் நான் அதிகமாக பயப்படுவேன். அந்த 10 வசனங்களை நான் சிந்திப்பேன், ஓதுவேன், அதனுடைய அர்த்தத்தின் ஆழத்தை புரிந்து கொள்வேன், அதை பற்றி சிந்திப்பேன், அதற்கு செயல் வடிவம் கொடுத்த பிறகுதான் அடுத்த 10 வசனத்திற்கு செல்வோம். ஆனால் நாம் ரமலானிலே முழு குர்ஆனை வேகமாக ஓதுவோம், தர்ஜுமாக்களை முழுமையாக நாம் படித்து விடுவோம், குர்ஆனின் தேவையான வசனங்களை நாம் ஆழமாக குறிப்பெடுத்து வைத்திருப்போம். நம்மில் எத்தனை பேர்கள் அதை சிந்திக்கிறோம்? சிந்தித்து பாருங்கள். இந்த நூற்றாண்டிலும் கியாமத் நாள் வரை திருக்குர்ஆன் புதிய புதிய முஸ்லிம் விஞ்ஞானிகளை நிச்சயமாக உருவாக்கும். இன்று புது புது துறைகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். சைக்காலஜி என்ற துறையா, இது எப்போ வந்தது? இப்ப 20ஆம் நூற்றாண்டுல வந்துச்சு. ஏன்? மெட்டீரியலிசம் என்று சொல்கின்ற பொருளாதார கொள்கையை வைத்து உலகம் வேகமாக இயங்கியதின் காரணமாக மனிதனுடைய ஆன்மாவில் ஒரு வறட்சி ஏற்பட்டு விட்டது, ஒரு விரக்தி ஏற்பட்டு விட்டது. எல்லாம் அடைந்த நான் ஏன் நிம்மதி இல்லை? உடனே ஒரு கவுன்சிலிங், சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங். என்னையா கவுன்சிலிங்? அதை ஈஸியா நீங்க சொன்னீங்கன்னா, கவுன்சிலிங் என்ற வார்த்தை புதிய மாயையான வார்த்தை. நசீஹத் என்பதுதான் அதற்கு இஸ்லாம் சொல்கின்ற பொருத்தமான வார்த்தை. நசீஹத். என்னையா நசீஹத்? அல்லாஹ் உன்னை படைத்தான், ஏன் படைத்தான், உனக்கு சுமத்தப்பட்ட பொறுப்புகள் என்ன, நீ எதை நோக்கி சென்றாய், உலகமே கதி என்று சென்றாய், இஸ்லாத்தின் கொள்கையை விட்டு சென்றாய், உலகத்தில் வேகமாக பயணித்தாய், அது போகிய வேகத்திலே எங்கோ கொண்டு போய் மோதி முட்டி இப்பொழுது தடைப்பட்டு ஸ்டன் ஆகி நிற்கின்றாய். இங்கே உனக்கு மிகப்பெரிய அழுத்தம் ஏற்படுகிறது. இந்த அழுத்தத்திற்கு தீர்வு குர்ஆனின் பக்கமும் ஃபஃபிர்ரு இலல்லாஹ் இன்னீ லகும் நதீரும் முபீன், மீண்டும் நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து ஓடி வாருங்கள் என்ற தத்துவத்தை மையமாக வைத்துத்தான் இன்றைய கவுன்சிலிங் வகுப்பு கொடுக்கிறான். சைக்காலஜியை பற்றி குர்ஆன் அதிகமாக பேசுகிறது. இதை ஒரு டிபார்ட்மெண்டா வளர்த்திருக்கிறான். இது எங்கிருந்து எடுத்தான்? இன்னைக்கு உலகில் இருக்கக்கூடிய ஸ்டீவ் ஜாப்ஸ் போன்ற மிகப்பெரிய பர்சனாலிட்டி புத்தகங்களை, ஆளுமை புத்தகங்களை எழுதக்கூடிய பெரும் பெரும் வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ் எல்லோரும் எங்கிருந்து தகவல்களை எடுத்தார்கள் என்று பார்த்தால் இஸ்லாமிய இலக்கியத்திலிருந்து, இஸ்லாமிய வரலாற்றிலிருந்து இதைத்தான் எடுத்தார்கள். குர்ஆன் இப்படிப்பட்ட துறையும் பேசுகிறது. அது மட்டுமல்ல, மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற நிர்வாகத்துறையை பற்றி இஸ்லாம் தெளிவாக பேசுகிறது. அகல் போர்க்களத்தினுடைய திட்டங்கள், உஹது போர்க்களத்தினுடைய திட்டங்கள், வார் போன்ற யுத்த காலகட்டங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்படுத்திய நிர்வாகத் துறைகள், இவைகள் எல்லாம் இன்று மேனேஜ்மெண்ட் என்ற கிளாஸை வைத்துக் கொண்டு அதற்கு சில பாலிசிகளை வகுத்து கொடுக்கிறார்கள். இவைகள் எல்லாம் எங்கிருந்து வந்தது? இந்த மேனேஜ்மெண்ட், பர்சனாலிட்டி, சைக்காலஜி, அட்மினிஸ்ட்ரேஷன், இவைகள் எல்லாம் எங்கிருந்து வந்தது? பிளான் அண்ட் எக்ஸிகியூஷன், கோல் அண்ட் எய்ம், இதெல்லாம் புது புது வார்த்தைகள் இப்பொழுது வருகிறது. இந்த வார்த்தைகளும் இந்த திட்டங்களும் இந்த வகுப்புகளும் எந்த மூலத்திலிருந்து வந்தது என்று பார்த்தால் வேறு எந்த மதத்தினுடைய மூலக்கிரந்தங்களும் இதை நீங்கள் பார்க்க முடியாது. அல் குர்ஆனில் மட்டுமே நீங்கள் பார்க்க முடியும். சிம்பிளா சொல்ல போனா, சில நேரங்களில் சில மன அழுத்தங்கள் நமக்கு வரும், தாங்க முடியாத கவலைகள் வரும், வெளியே சொல்ல முடியாத அந்தரங்க பலகீனங்கள், பிரச்சனைகள் உங்களை அழுத்தும். அப்போ இது போன்ற திருக்குர்ஆன் மாநாட்டிலே குர்ஆனோடு நீங்கள் நெருங்கிய தொடர்பு வையுங்கள் என்று நம்மை சொன்னார்கள் அல்லவா? குர்ஆனின் பக்கங்களை பிரட்டுவோம் என்று பிரட்டுவோம். அந்த பக்கங்களை புரட்டும் போது அதனுடைய தர்ஜுமாக்களை வாசிக்கும் பொழுது நேரடியாக உங்கள் பிரச்சனைக்கு அந்த வசனங்கள் யதார்த்தமாக சில தீர்வுகளை சொல்வதை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். இதான் சைக்காலஜி, இதான் சைக்காலஜி. குர்ஆன் உங்களுடைய மனநிலையை பற்றி, படைத்த ரப்புக்கு மனிதனின் மனநிலையை பற்றி தெரியாதா? படைத்த ரப்புக்கு மனிதன் எப்பொழுது கவலைப்படுவான் என்று தெரியாதா? படைத்த ரப்புக்கு மனிதன் எப்பொழுது மன அழுத்தத்திற்கு ஆளாவான் என்று தெரியாதா? ஏதோ இதற்கு ஒரு படிப்பு, இதற்கு ஒரு திட்டம், இதற்கு ஒரு கோர்ஸ், இதற்கு ஒரு பீரியட், இதற்காகவே அவன் பயணிக்கிறான். என்ன படிக்கிறீங்க? எம்ஏ சைக்காலஜி. என்ன படிக்கிறீங்க? பிஏ சைக்காலஜி. குர்ஆனை படி, அதை ஆய்வு செய். உனக்கு உளவியல் பலத்தை அது கொடுக்கும், சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரென்த்தை அதை கொடுக்கும். வார் டாக்டிக்ஸ், யுத்த தந்திரங்களை பற்றி உலகம் குர்ஆன் பேசுகிறது. ஐநாவினுடைய நேட்டோ படையும் வீட்டோ படையும் உலகிலே 7000 பேசுகளை, ராணுவ தளங்களை அமைத்து தன் வல்லரசின் கெடுக்குப்பிடியிலே எல்லா நாடுகளையும் சிக்குள்ள வைக்கக்கூடிய
மிகப்பெரிய செய்தியை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏகாதிபத்திய நாடுகள், வல்லரசு நாடுகள் பெரும் பெரும் யுத்த தந்திரங்களை, வார் டாக்டிக்ஸை செய்து ராஃபில்ஸ் ஆயுதங்களை இந்த நாடுகளுக்கு விற்று, ஏனைய ஆயுதங்களை அரபு நாடுகளுக்கும் விற்று தங்களின் கொத்தடிமைகளாக வைத்து யுத்த தந்திரங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்களே, இந்த யுத்த தந்திரங்களை எங்கிருந்து படைத்தார்கள்? எங்கிருந்து படைத்தார்கள்? எங்கே இவர்களுக்கு வார் டாக்டிக்ஸ் வந்தது? அதனுடைய ஆழமான வித்துக்கள், மூலக்கூறுகள் எல்லாம் அரபி மூலங்களிலிருந்தும் குர்ஆனிலிருந்தும் வந்தது. அரபியிலே ஒரு புத்தகம் இருக்கிறது, ஆச்சரியமான புத்தகம், அல் ஹயாத்துல் அஸ்கரியத்துல் லிகாயிதில் பஷரியத்தில் முஹம்மதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் ஹயாத்துல் அஸ்கரியா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையின் கீழ் ஒரு ராணுவ வாழ்க்கை. ஆச்சரியமா இருக்கு. இந்த தலைப்பு புத்தகத்தை பார்த்தோன்னே வாங்கிட்டேன். பார்த்தா என்னடா இது ராணுவ வாழ்க்கையை பற்றி சொல்லப்படுகிறது. பார்த்தா எல்லா யுத்த தந்திரங்களையும் அங்கே பேசப்பட்டிருக்கிறது. ஃபாரின் பாலிசியை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. யுத்தங்களில் கடைபிடிக்க வேண்டிய விழுமியங்களை பற்றி பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபை என்று வைத்துக் கொண்டு மனித உரிமை மீறலை கட்டவிழ்த்து விட்டு பிறகு சமாதான ஒப்பந்தத்தை செய்கின்ற ஒரு கோழைத்தனமான புத்திகளை யுத்த தந்திரமாக இஸ்லாம் ஒருபோதும் போதிக்கவில்லை. ஆனால் இந்த தந்திரங்களை எல்லாம் அவர்கள் அதிலிருந்தா பெற்றார்கள். திருக்குரானிலே ஒரு சூரா, சூரத்துல் மும்தஹினா, அந்த சூராவுடைய அர்த்தம் என்னவென்றால் பரிசோதிக்கப்பட்ட பெண். யார் பரிசோதிக்கப்பட்டால் ஃபதஹே மக்கா, மக்கா வெற்றி கொள்ளப்படுவதற்கு முன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு உம்ரா செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை மிக ரகசியமாக வைத்திருந்தார்கள். ஆனால் ஒரு பெண் முஷ்ரிக்கான பெண்ணின் மூலமாக மதீனாவில் இருக்கக்கூடிய மக்காவை சார்ந்த முஷ்ரிக்கான ஒரு பெண்ணிடத்தில் மதீனாவை சார்ந்த முஹாஜிர் ஹாத்திம் பின் அபி பல்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரகசியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்த திட்டத்தை ஒரு பெண்ணிடத்தில் கடிதத்தின் மூலமாக கொடுத்து அனுப்பிவிட்டார்கள். ஒரு பெண்ணிடத்தில் கடிதத்தின் மூலமாக கொடுத்து அனுப்பிவிட்டார்கள். அப்படி கொடுத்து அனுப்பப்பட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஹி மூலம் தெரிவிக்கிறான், நீங்கள் ரகசியமாக வைத்திருந்த ஒரு திட்டத்தை ஒரு பெண்ணிடத்தில் கடிதத்தின் மூலமாக அந்த செய்தி மக்காவுக்கு செல்ல போகிறது. இப்படி ஒரு தகவல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்தவுடன் உடனடியாக அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையின் கீழ் 3 சஹாபிகளை நியமித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியே சொன்னார்கள், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட பெண் போவாள், அவளிடத்தில் ஒரு கடிதம் இருக்கிறது, அதை வாங்கிவிட்டு வா. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையின் கீழே 3 சஹாபிகள் செல்கிறார்கள். 2 நாள் பயணங்கள் முடிந்து 3வது நாள் அதிகாலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று குறிப்பிட்ட இடத்தில் ஒரு பெண் ஒட்டகத்தில் பயணிக்கிறாள். அவளை தடுத்து நிறுத்துகிறார்கள் அலி ரலியல்லாஹு அவர்கள். உன்னிடத்தில் ஒரு கடிதம் இருக்கிறது, கொடு என்கிறார். அவள் சொல்கிறார், என்னிடத்தில் இல்லை. நீ தரவில்லை என்றால் உன் உடல் முழுவதையும் நாங்கள் செக் பண்ணுவோம், பரிசோதிப்போம் என்று சொல்கிறார். உடனே அந்த பெண் தன்னுடைய ஜடை முடியிலிருந்து அந்த கடிதத்தை எடுத்து கொடுக்கிறார். அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஹாத்திம் பின் அபி பல்தவாகிய நான் உங்களுக்கு தெரிவிக்கின்ற செய்தி, இன்னும் சில நாட்களில் மதீனாவில் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களை அழைத்துக் கொண்டு மக்காவுக்கு வரப்போகிறார்கள். உடனே இந்த கடிதத்தை கொண்டு வந்து கொடுத்தவுடன், அதை வாசித்து காட்டியவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஏனைய சஹாபாக்களும் சொல்லிவிட்டார்கள், ஹாத்திம் பின் அபி பல்தா அவர்கள் முனாஃபிக் ஆகிவிட்டார், துரோகம் செய்து விட்டார், நம்பகத்திற்கு எதிராக செயல்பட்டு விட்டார் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிட்டு விசாரிப்பதற்கு முன்பே உமர் சொல்கிறார், அவரை என்ன விசாரிப்பது, அவர்தான் முனாஃபிக் ஆகிவிட்டார், உத்தரவு கொடுங்கள், வாளை கொண்டு அவரை ஒன்றுமில்லையாமல் ஆக்கிவிடுகிறேன் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே, யாரை பற்றி நீ பேசுகிறாய்? பத்ரு போரில் கலந்து கொண்டவர் அல்லவா, சொர்க்கம் நிச்சயிக்கப்பட்ட தோழர் அல்லவா, அவரை பார்த்து நீ முனாஃபிக் என்று சொல்கிறாயே. எப்பொழுதுமே சில நிகழ்வுகளை வைத்துவிட்டு சிலரை நரகவாதி, அவன் குழப்பவாதி என்ற தீர்ப்புகளை ஒருபோதும் கொடுக்காதீர்கள். வேண்டுமென்றால் அந்த செயல் நரகத்திற்குரியது என்று சொல்லுங்கள், அந்த நபரை ஈடுபடுத்தி அதை சொல்வதற்கு அனுமதி இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை விசாரிக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, காட்டிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் அதை செய்யவில்லை. நாமெல்லாம் அங்கே செல்லும் பொழுது பெரும் போர் நடக்க வாய்ப்பு இருக்கிறது, என்னுடைய உறவினர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கடிதத்தை எழுதி கொடுத்தேன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த விளக்கம் திருப்திகரமாக இருந்தது. அந்த சஹாபியை மன்னித்து விட்டார்கள். இந்த வரலாற்று நிகழ்வை வைத்து இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், ஒரு தெளிவான உளவு நிறுவனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தினார்கள்.
இன்டெலிஜென்ஸ் விங் ராங்கிறான், நேஷனல் செக்யூரிட்டி NSAங்கிறான், இன்னும் இஸ்ரேலிய உளவுத்துறை என்று சொல்கிற மொசாதுங்கிறான், ரஷ்யாவின் உளவுத்துறை, அமெரிக்காவினுடைய CIA, FBI என்றெல்லாம் உளவுத்துறைக்கு புது புது பெயர்களை வைத்து தன் நாட்டின் அநியாயங்களையும் கபலீகரங்களையும் மறைப்பதற்கு அந்த நியாயத்தை நோக்கி போராடுகின்றவர்கள் யார் என்று துருவி துருவி கண்டுபிடித்து அவர்களை நீதிமன்றத்தில் அடைத்து அநியாயமாக கொலை செய்கிறார்கள் அல்லவா? இந்த உளவு தவறாக பயன்படுத்தி கொண்டப்படுகிறது அல்லவா? இந்த உளவு நிறுவனத்தை உலகத்திற்கு முதலிலே அறிமுகப்படுத்தி கொடுத்த ஒரு வரலாற்றை அல் குர்ஆன் பதிவு செய்கிறது. இன்டெலிஜென்ஸ் விங்கை பற்றி குர்ஆன் பேசுகிறது. பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன், திட்டமிடுவதை பற்றி குர்ஆன் பேசுகிறது. வெறும் விஞ்ஞானத்தை மட்டும் பேசவில்லை. சரி, இது இப்படியே பேசிக்கொண்டே போனால் அறிவுத்துறை மட்டுமல்ல, புரட்சிகளையும் இந்த குர்ஆன் ஏற்படுத்தி இருக்கிறது. சமூக புரட்சிகளை ஏற்படுத்தி இருக்கிறது, சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, நீதித்துறையிலே மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறது, பெரும் வல்லரசுகளை இந்த குர்ஆன் வீழ வைத்திருக்கிறது. உலகளாவிய அளவிலே ஒரு மாபெரும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதை உலகில் இதுவரை ஏற்படுத்தியது அல் குர்ஆனை தவிர வேறு எந்த வேதமும் இல்லை. அதனால்தான் மங்கோலிய தாதாரியர்கள் ரஷ்யாவின் புகாரா என்ற கிராமத்திலிருந்து புறப்பட்டு முஸ்லிம் உலகத்தை அலைதளிப்பதற்காக மிகப்பெரிய படையை தொடுத்தார்கள். மங்கோலியர்கள் என்று சொல்வார்கள், தாதாரியருடைய படையெடுப்பு என்று சொல்வார்கள். அந்த தாதாரியர்கள் ஈராக்கை மையமாக கொண்டு பாக்தாத் நகரிலே படையை முற்றுகையிட்டு முஸ்லிம்களுடைய அனைத்து ஆராய்ச்சி வளங்களையும் அழித்தொழித்து மிகப்பெரிய செங்கடலை அவர்கள் கரும் நிறம் கொண்ட நூலகங்களை எரித்து சாம்பலாக்கி அந்த நதியையே அப்படியே கருமையாக ஓட விட்டார்கள். அப்படிப்பட்ட ஆழமான அழுத்தமான தாக்குதலை தொடுத்தவர்கள் மங்கோலியர்கள். இந்த மங்கோலியர்களை பற்றி அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் பிதாயா வன் நிஹாயா என்ற நூலிலே பதிவு செய்யும் பொழுது சொல்கிறார்கள், மங்கோலியர்களுடைய படையெடுப்பினால் முஸ்லிம்கள் 40 நாட்கள் தொழவே இல்லை. பள்ளிவாசலுக்கே வரல முஸ்லிம்கள். 40 நாட்கள் முஸ்லிம் உலகத்தில் தொழுகை நடக்காமல் இருந்தது மங்கோலியருடைய படையெடுப்பு. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மங்கோலியர்களை நேரடியாக களத்திலே சந்தித்து ஜிஹாது செய்தவர்கள். அந்த மங்கோலியர்கள் கண்டு முஸ்லிம்கள் அரண்டு ஒடுங்கினார்கள், கோழைத்தனமானார்கள். மங்கோலியன் என்றாலே பயப்படுவார்கள். அப்படி பயந்த மங்கோலியர்களுக்கு மத்தியிலே ஒரு முஸ்லிம் பெண் சூரே தௌபாவுடைய வசனம், இன்ஃபிரு ஹிஃபாஃபன் வ சிகாலன், நீங்கள் பலம் வாய்ந்தவர்களாக இருந்தாலும் பலகீனமானவர்களாக இருந்தாலும், நீங்கள் ஆயுதத்தோடு இருந்தாலும் நிராயுதபாணியாக இருந்தாலும், நீங்கள் இளைஞராக இருந்தாலும் நீங்கள் வயோதிகராக இருந்தாலும் அல்லாஹுவின் எதிரிகளை எதிர்த்து போராடுங்கள் என்ற இந்த ஒரு வசனத்தை புறமுது காட்டி ஓடிக்கொண்டிருந்த முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு பெண் தடுத்து நிறுத்தி சொல்கிறார், எங்கே போகிறாய்? மங்கோலியன் வருகிறான், வரட்டுமே, இந்த வசனத்தை படித்துப்பார். சூரே தௌபாவுடைய வசனத்தை வாசித்து காட்டுகிறார். இந்த வசனத்தை கேட்ட அதே நொடியிலே முஸ்லிம்கள் வீறு கொண்டு எழுந்தார்கள், மங்கோலியர்களை திருப்பி அடிக்க முற்பட்டார்கள். ஓட ஓட விரட்டப்பட்டுக் கொண்டிருந்த முஸ்லிம்கள் இந்த அல் குர்ஆனுடைய ஒரு வசனம் மங்கோலியருடைய கிடுக்கு பிடியிலிருந்து தலைகீழாக புரட்டி போட்டது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், மங்கோலியரை விரட்டி அடித்தது மட்டுமல்ல, மங்கோலியரை வெற்றி கொண்டது மட்டுமல்ல, பிற்காலத்தில் அந்த மங்கோலியர்கள் இஸ்லாத்திற்கே வந்தார்கள். அவர்கள்தான் இன்று ஈராக்கிய பாரம்பரியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள். ஆக மிக பெரும் சமூக மாற்றங்கள், சிலுவை யுத்தம், சலாஹுத்தீன் அய்யூபி மிக பெரும் கிறிஸ்தவ கிழுவை வீரர்களை மிகப்பெரிய சாதுரியத்தால் வெற்றி கொண்டதற்கு காரணம் என்ன? அவர்களுக்கு பின்னால் இருந்த இமாம் நூருத்தீன் ஜங்கி, இமாம் இமாதுத்தீன் ஜங்கி, இவர்கள் இருவர்கள் யார்? இவர்கள் இருவர்களும் இமாம்கள். இவர்கள் செய்த வேலை என்ன? சிலுவை யுத்தத்திலே அல் குர்ஆனுடைய வகுப்புகளை நடத்தினார்கள். குர்ஆனின் மூலம் அநியாயத்துக்கு எதிராக அணிதிரளுகின்ற ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள். அந்த சமூகம் சிலுவை யுத்தத்திலே வெற்றி கண்டது. இன்று வரை சிலுவை யுத்தத்தை பற்றி பேசினால் கிறிஸ்தவ உலகம் நடுங்குகிறது. ஏனென்றால் 152 வருடங்கள் நாம் போர் தொடுத்தோம், கடைசியில் நம்மளை ஒன்னும் இல்லாம ஆக்கிட்டானோ. ஒரு சிலுவை யுத்தத்தில் மட்டும்தான் முஸ்லிம்களை வெற்றி கொள்ள முடிந்தது. ஏனைய 9 சிலுவை யுத்தங்களிலே 8 சிலுவை யுத்தத்திலும் நாங்கள் தோற்று போய்விட்டோம் என்று அவர்கள் தங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு இன்றும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, சமூக மாற்றங்கள், புரட்சிகள், நீதித்துறையிலே புரட்சிகள், விஞ்ஞானத்துறையிலே புரட்சிகள், அறிவுத்துறையிலே புரட்சிகள், எல்லா துறைகளிலும் மாபெரும் புரட்சிக்கு வித்தாக இருக்கிறது அல் குர்ஆன் என்ற இறை வேதம். இந்த வேதம் நமக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும், மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். உங்களுக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஈராக்கிலே அணு ஆயுத தளங்கள் இருக்கின்றது என்ற பழி சுமத்தலுக்கு உள்ளாக்கி ஈராக்கிய மக்களை கொன்று குவித்து சுடுகாடாக ஆக்கி சதாம் ஹுசைன் என்ற ஈராக்கின் அதிபரை தூக்கு மேடையிலே ஏற்றி
அமெரிக்க ராணுவம் படைபலத்தை குவித்து மிகப்பெரிய அநியாயங்களையும் கபலீகரங்களையும் செய்து ஈராக்கில் இருக்கக்கூடிய 3000 சயின்டிஸ்டுகளை எல்லாம் கைது செய்து கொலை செய்து பிறகு கொடுமையாக சித்திரவதைக்கு கியூபாவில் இருக்கக்கூடிய கோடமாதா சிறைச்சாலையிலே ஈராக்கிய முஸ்லிம்களை அடைத்து கொடுமைப்படுத்திய செய்தி உங்களுக்கு தெரியும். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நிர்வாணப்படுத்தி கொலை செய்த செய்தி யூடியூபிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கரண்ட் ஷாக் கொடுத்ததை பார்ப்பீர்கள். அந்த கியூபாவுடைய கோடமாதா சிறையிலே கைதிகளை கண்காணித்துக் கொண்டிருந்தவர் தான் ஒரு அமெரிக்க காவல்துறை அதிகாரி. அவருடைய பெயர் என்னவென்று சொன்னால் டெர்ரி சி ஹோல்ட் புரூக்ஸ் என்று சொல்கின்ற சிறை கைதியின் அதிகாரி. இவர்தான் கைதியினுடைய சிறைச்சாலை இருக்கக்கூடிய கைதிகளை அழைத்துக் கொண்டு சித்திரவதை கூடத்திற்கு அழைத்து சென்று கொடுமைப்படுத்திவிட்டு மீண்டும் சிறைச்சாலையினுடைய அறையிலே போடுவாராம். இப்படி கண்காணிப்பதற்காக அமெரிக்க அரசாங்கம் கண்காணிப்பு அதிகாரியாக போட்டது டெர்ரி சி ஹோல்ட் புரூக்ஸ் என்று சொல்கின்ற இந்த அதிகாரியை. இந்த அதிகாரி ஒரு கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு அமெரிக்காவுக்கு வந்து விட்டார். அமெரிக்காவுக்கு வந்த இந்த அதிகாரி ஒரு நூல் எழுதுகிறார், ஒரு நாவல் எழுதுகிறார். நான் என்ன துரோகியா? அமெரிக்க அரசு அவருக்கு துரோகி என்று பட்டம் சுமத்தியது. நாட்டின் அரசியல் சாசனத்தை காட்டிக் கொடுத்தவர், நாட்டின் எதிரிகளை பாதுகாத்தவர், அவர்களின் கொள்கையை ஏற்றுக்கொண்டார். இவர் மிகப்பெரிய துரோகி என்று இவருக்கு பட்டம் சுமத்தியது அமெரிக்க அரசு. FBI இவரை பழி சுமத்தி குற்றம் சுமத்தியது. பிறகு அவர் அந்த பழி சுமத்தலுக்கு விளக்கம் சொல்வதாக ஒரு நாவல் எழுதினார், ட்ரைட்டர், நான் துரோகியா என்று. அந்த நாவலை அமெரிக்க அரசு பல வருடம் தடை செய்து வைத்தது. பிறகு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த நாவலை வெளியிட்டது. அது தமிழிலும் இப்பொழுது மொழிபெயர்க்கப்பட்டு நான் துரோகியா என்ற புத்தகமாக வெளிவந்திருக்கிறது. அந்த நாவலிலே நான் ஏன் இஸ்லாத்தை ஏற்றேன் என்பதற்கு ஒரு காரணத்தை சொல்கிறார். அந்த காரணத்தை, அவருடைய வாசகத்தை அப்படியே படித்து முடிக்கிறேன். The detainees read the Quran. They kept the daily schedule of prayers. The detainees read the Quran. They kept the daily schedule of prayer. அந்த கைதிகள் அவர்களை என்னதான் கொடுமைப்படுத்தினாலும், நாளுக்கு நாள் சித்திரவதை கூடாரங்களை போட்டு அவர்களை வதைத்து எடுத்தாலும், அவர்களுடைய வதைச்சிறைக்கு மத்தியிலே அவர்களிடத்திலிருந்து எனக்கு ஈர்க்கப்பட்ட ஒன்று என்ன தெரியுமா? The detainees, அந்த கைதிகள், read the Quran, குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சப்தம் என் உள்ளத்தில் ஒரு சலனத்தை ஏற்படுத்தியது, என் உள்ளத்தில் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியது. என்னதான் கொடுமைப்படுத்தினாலும் 5 வேளை தொழுகை அவர்கள் கடைபிடிப்பதை பார்த்து என் உள்ளம் நெகிழ்ந்து விட்டன. என்னதான் அநியாயக்காரர்கள் என்று இவர்களுக்கு பழி சுமத்தப்பட்டாலும், தன்னுடைய அநியாயத்துக்கு உள்ளாக்கப்பட்ட ரப்பின் மீது அவர்கள் ஒருபோதும் கோபப்படாமல், என் ரப் என்னை கைவிட மாட்டான், என் ரப்பின் வசனம் என்னை பலப்படுத்தும், என்னதான் உடலுக்கு இவர்கள் சித்திரவதை கொடுக்கலாம், என்னுடைய உள்ளத்துக்கு ஒருபோதும் இவர்கள் சித்திரவதையை கொடுக்க முடியாது என்று ஆழமான உளவியலை, ஆழமான சைக்காலஜி, ஆழமான கான்பிடன்ஸை இந்த குர்ஆனுடைய வசனங்கள் மூலமாக அவர்கள் பெற்று, நேற்று இரவு சித்திரவதை கொடுத்திருப்போம், அடுத்த நாள் காலையிலே அவர்கள் அழைப்போம், உற்சாகத்தோடு சித்திரவதை கூடத்துக்கு வருவார்கள். ஆனாலும் தினந்தோறும் குர்ஆனை ஓதுவதை அவர்கள் விடமாட்டார்கள். இந்த குர்ஆன் உளவியல் பலத்தை அவர்களுக்கு கொடுத்ததை நான் பார்த்தேன். அவர்கள் ஓதுவதை நான் காது கொடுத்து கேட்டேன். என் உள்ளத்தில் ஹிதாயத் வந்தது, நேர்வழி பெற்றேன். வேற எந்த காரணமும் இல்லை. அமெரிக்காவை காட்டிக் கொடுக்க வேண்டும் என்ற தோகத்திற்காக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. உண்மையான சத்திய வேதம் என் உள்ளத்தை புரட்டி போட்டது என்று சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, இந்த குர்ஆன் நம்மோடு இப்பொழுது வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்மிடத்தில் இந்த குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஏன் நம்முடைய உள்ளத்தை இந்த குர்ஆன் தட்டி எழுப்பவில்லை? காரணம் என்ன? குர்ஆனுக்கென்ற உயிரோட்டமான சக்தியான, உண்மையான ஆத்மீக சக்தியாக இருக்கக்கூடிய, பல நாட்கள் பல மணி நேரங்கள் சிந்தியுங்கள், உங்களுக்கு மத்தியிலும் ஒரு ஆன்மீக சக்தியாக கொண்ட குர்ஆன் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட அறிவொளி இயக்கம் அது 18ஆம் நூற்றாண்டோடு முடிவுபடவில்லை, கியாமத் நாள் வரை தொடரும். இந்த குர்ஆன் மட்டும்தான் உலகில் நீதித்துறை, சட்டத்துறை, உளவியல் துறை, குடும்பவியல், தாவரவியல், விஞ்ஞானத்துறை, அறிவியல், ஆராய்ச்சி, இப்படி என்னதான் இனிமேல் கண்டுபிடிக்கப்படுகிறதோ அத்தனை கண்டுபிடிப்புகளுக்கும் மூலவித்தாக இந்த குர்ஆன் எப்பொழுதும் இருக்கும். அந்த கண்டுபிடிப்புகள், இந்த ஆராய்ச்சியை நோக்கி முஸ்லிம் உலகம் திரும்ப வேண்டும். வெறும் ஆராய்ச்சியோடு மேற்கத்திய விஞ்ஞானிகளை போன்று இருந்துவிடக் கூடாது. ஆராய்ச்சியின் நோக்கம், அறிவின் நோக்கம் இறை தொடர்புள்ள ஒரு சமூகமாக மாற வேண்டும். அல்லாஹ்வின் நெருக்கம் கொண்ட சமூகமாக
சமூகமாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட தூய்மையான நோக்கத்தோடு குர்ஆனை அணுகி செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய சமூகமாக நாமும் இனிவரும் தலைமுறையும் உருவாகுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய வாய்ப்பையும் நசீபையும் அனைவருக்கும் தந்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.